வொர்க்ல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல டெடிகேஷனா இருக்கக்கூடிய ஒரு டீச்சர பத்திய ஒரு பதிவு தாங்க இது. அதாவது அப்துல் மாலிக் அப்படின்கின்ற ஒரு மேத்ஸ் டீச்சருங்க. அவர் வந்து 20 வருஷமா ஒரு ஆற்றை கடந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெறைய பேரு ஒரு சிலர் வந்து ஜாப விட்டு நிப்பாங்க. ஏன்டான்னு கேட்கும்போது, நான் வந்து ரொம்ப தூரமா இருக்கு பைக்ல போயிட்டு இருக்கேன். அதனால பிடிக்கல. நான் வந்து நிக்கிறேன் அப்படின்கின்ற சின்ன சின்ன சப்பக்கட்டெல்லாம் கட்டுவாங்க. பட் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு நிஜ நிகழ்வ பத்தி சொல்றேன். கண்டிப்பா நீங்க வந்து டெடிகேஷன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்கின்ற அந்த திங்கிங்க்கு வந்து போயிடுவீங்க. ஆக்சுவலா கேரளாவுல இருக்கக்கூடிய மலப்புரம் அப்படின்கின்ற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கடலூண்டி அப்படின்கின்ற ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குங்க. கடந்த 20 வருஷமா அப்துல் மாலிக் அப்படின்கின்ற ஒரு டீச்சர், மேத்ஸ் டீச்சர் அந்த ஆற்றுல வந்து ஸ்விம்மிங் போட்டு, ஸோ மறுகரைக்கு போயிட்டு திருப்பி உடைகள்லாம் மாற்றிக்கிட்டு அவர் போயிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு. எப்படி வேற லெவலா இருக்குல்ல இவருடைய டெடிகேஷன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது போன்ற மனிதருக்கு கண்டிப்பா விருதுகள வந்து குடுக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நான் போயிட்டு இவர பத்தி இணையத்துல வந்து சர்ச் பண்ணும்போது எந்த ஒரு நியூஸ் சேனலுமே சரி, இவர பத்தி பெருசா வந்து கவர் பண்ணலங்க. கூகுள்ல இருந்து தான் சில விஷயங்கள் வந்து என்னால வந்து எடுக்க முடிஞ்சது. ஸோ இவருக்கு வந்து விருதுகள் வந்து பரிந்துரைக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க.